So a charged cork ball of mass m is suspended on a light ring in the presence of uniform electric field இங்க இருக்கு. So electric field வந்து இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஒய் ஆக்சிஸில் என்னன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் என்னது ஏ, அலாங் ஐ கேப் வந்து இது ஏ, இது வந்து என்னது, இது வந்து பி வேல்யூ, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. நமக்கு தேவை என்னது ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறது வந்து Q இன்ட்டு இ. அப்போ ஃபோர்ஸுங்கிறது என்னது Q இன்ட்டு ஏஐ ப்ளஸ் பிஜே. கரெக்டா? அப்போ நமக்கு அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் என்னது, எஃப்எக்ஸ் என்னது QA, எஃப்ஒய் வந்து என்னது இங்கே வந்து QB. ஸோ இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சரியா? இப்போ வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து இந்த பால் இஸ் இன் ஈக்குலிபிரியம்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குலிபிரியம் அந்த ஆங்கிள் தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பால் ஈக்குலிபிரியம் இருக்குன்னா இதில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னது, நெட் ஃபோர்ஸ் ஆன் பால் இஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கணும்னா நீங்கள் வந்து டயக்ராம் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டால் என்ன ஆகும், வெயிட் வந்து எப்போவுமே mg கீழே வேலை பார்க்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது, நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து என்னது, இப்போ வந்து இந்த சைடு QA இருக்கும், அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் QB இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஆங்கிள் தீட்டானா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் என்னது, இதுவும் தீட்டா. அப்போ இந்த டென்ஷன் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ டென்ஷனுக்கு வந்து நம்ம இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள் ரிசால்வ் பண்ணோம்னா என்னது, இது T cos தீட்டா, இது வந்து என்னது T sin தீட்டா. இப்போ வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நம்ம வந்து பிரிச்சாச்சு. அப்போ வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கணும்னா, ஏன்னா ஈக்குலிபிரியம் இல்லையா, அப்போ என்ன இருக்கணும், T cos theta plus QB must be equal to mg. T cos theta மட்டும் நான் வச்சுக்கிட்டேன்னா mg minus QB, இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷன்லேயும் நமக்கு என்ன இருக்கணும், நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கணும். ஓகே, ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா என்னது, ரெண்டு ஃபோர்ஸ் தான். எனக்கு என்னது T sin theta is equal to QA. சரியா? இப்போ இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 1 போட்டால் என்ன ஆகும், எனக்கு T sin theta by T cos theta is equal to QA by mg minus QB. சரியா? இப்போ இது என்ன ஆகிடும், எனக்கு tan theta equal to QA by mg minus QB. நமக்கு சார்ஜ் தானே கண்டுபிடிக்கணும். இதுக்கு சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. mg tan theta minus QB tan theta is equal to QA. இப்போ வந்து mg tan theta, ஏன்னா Qவை வெளியில் எடுக்கணும் இல்லையா, அதனால QA plus QB tan theta. இதில் நான் Qவை வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும், A plus B tan theta. சரியா? அப்போ எனக்கு Q வேல்யூ என்னது, mg tan theta by Q இன்ட்டு Q தானே நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, Qவை வச்சுட்டு மற்றதெல்லாம் இறக்கிட்டோம். அப்போ கீழே வரும்போது இறங்கும். ஸோ A plus B tan theta. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். ஓகே.